ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். என்னதுன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இது ஸ்டார்டிங்கில் ரேட் கூடுதலாக தான் இருந்தது. இப்போ நல்ல குறைஞ்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது. இதில் 8 பாக்ஸ் இருக்கும். இதோட ரேட் 383 அப்படின்ட்டு இருந்தது. வெஜிடபிள் வைக்கக்கூடிய பாக்ஸ் இது. தின்னாட்டு இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். அதில் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே காய்கறி எல்லாம் வச்சிடலாம். லிட்டும் இருக்குது. அதனால் நமக்கு ஒரே அளவில் இருக்கிறதுனால மேலே வச்சிடலாம். இடமும் நல்லா கிடைக்கும். காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் டக்குன்னு நிறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சோம்னா நமக்கு இடம் சேவ் ஆகுது. பாக்ஸில் இந்த ட்ரையையும் போட்டுட்டு அதுக்கு மேலே காய்கறி எல்லாம் வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கீழேயும் கூட அந்த ட்ரைக்கு மேலேயும் கூட நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போடலாம். இல்லைன்னா நம்ம மேலே மட்டும் கூட போட்டுக்கிடலாம். 8 பாக்ஸ் இருக்கிறதுனால தாராளமாகவே நம்ம காய்கறி எல்லாம் வச்சுக்கிடலாம். ஒரு பாக்ஸில் நம்ம முட்டை கூட சேவ் பண்ணி வைக்கலாம். முட்டை ஒரு 10 எண்ணெய் வைக்கும்படியாட்டி இருக்குது. இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான். பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இது லோ குவாலிட்டிலாம் இல்லை, மீடியமாகவே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. பாக்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். சில நேரங்களில் நம்ம சில பொருட்கள் வாங்குவோம், ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். அதை வாங்கின பிறகு அது நல்ல ஒரு யூஸ் ஆட்டு இருந்தது மாதிரி இருக்காது. இது பரவாயில்ல, நல்ல ஒரு யூஸாகவே இருக்குது. நிறைய பேர் ஆர்டர் போட்டு தான் சாதனங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில இந்த மாதிரி பொருட்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நினப்பாங்க. அதனால தான் இதை நான் வாங்கினதும் எனக்கு யூஸ்ஃபுல்லாட்டு இருந்ததுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காய்கறியெல்லாம் பாக்ஸில் வச்சாச்சு. நல்லா வாஷ் பண்ணி தொடச்சே வச்சுருக்கேன். நான் மேலே இனி தான் டிஷ்யூ பேப்பர் போடுவேன். வீடியோக்காக வேண்டி நான் இப்போ ஓப்பனில் விட்டுருக்கேன். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய காய்கறிகள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். சில காய்கறிகள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம அதை அப்படி மறந்தே போயிடுவோம். நிறைய நாள் கழித்து பார்க்கும்போது அதில் அழுகி போய் இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நம்ம கரெக்டாட்டு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு செல்ஃப்லையே 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். அதாவது மேலே வச்சு 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டும் அதே போலே வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம வைக்கலாம். மொத்தமே 8 பாக்ஸு தான். அந்த ஒரு செல்ஃப்லையே நம்ம 8 பாக்ஸையுமே வச்சிடலாம். தக்காளி நிறைய இருக்கிறதுனால நான் 2 பாக்ஸ்லையாக வச்சுருக்கேன். இனி ஒரு பாக்ஸில் முட்டை வைக்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.